குடும்பத்தில் அதிகமாக செலவு செய்கிறவர்கள் ஆண்களா பெண்களா என்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்வியல் தலைப்பை இப்பொழுது 6 நண்பர்களும் அணுகினார்கள். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஆண்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பரோபகாரம் அதிகம். ஒய்ஃபை கேட்டான், பையன் சட்டை பாக்கெட்டில் கை வச்சானா, சட்டை பக்கம் வந்தானா, அப்பா இன்னைக்காவது என்னை சந்தேகப்படாமல் இருந்தியே சந்தோஷம்னா. இல்லை கொஞ்சம் பாக்கி வச்சுக்கிறான் உள்ள, அதனால தான் கேட்டேன். நீ வச்சுருந்தீன்னு அது மொத்தமும் போயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் சார். வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டுறியா? ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசுன்னு வள்ளுவர் சொன்ன கருத்தை வாழ்க்கைக்கும் கடைபிடிக்கிற நாடு நம்ம நாடு. பாட்டனும் பூட்டனும் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறை சாருது. அதனால தான் இந்திய கலாச்சாரத்தை எந்த கும்பனாலும் உடைக்க முடியாது என்ற ஒரு பெரிய பெருமிதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். குடும்பம்னா லேசான விஷயம் இல்லை சார், ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஆனந்தமானது. ஒவ்வொரு வீடும் ஆனந்த நிலையமாக இருக்கணும். அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா உள்ள கூடம்னு ஒன்று வச்சுருந்தான் சார். ஏன்? கூடி பேசுவதனால் அதுக்கு கூடம்னு பேர். இன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான், அது நவகிரகம் மாதிரி இருக்குது அந்த வீடு. ஏன் நவகிரகம்னு சொன்ன தெரியுமா? ஒன்று பார்க்கவே பார்க்காது. நீங்கள் நவகிரகத்தை பாருங்கள், 9 தனித்தனியாக தான் பார்க்கும். ஆளாளுக்கு ஒரு செல்லு எப்போ வந்ததோ அவனும் தனித்தனியாகிறான் சார். நான் உள்ளே போகிறேன், 5 பேர் இருக்கிற வீடு சார். அவன் பேசுங்கிறானே தவிர அவனுக்குள்ளே பேசலை. என்னையும் பார்த்து வான்னு ஒரு வார்த்தை கூட எவனும் கூப்பிடல. வருத்தமே அதுதான். இன்றைக்கி வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்குது சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெண்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. வைத்தறிச்சல், பக்கத்து வீட்டை பார்த்து செய்வாங்க. இன்னும் சில பேர் 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு பக்கத்து அம்மா கேட்டால் 300 ரூபாயில் வாங்கின்னு வந்தான்னுவாங்க. ஏன் தெரியுமா? அவள் கடையாக ஏறி அலைவா. அதுக்குன்னே இவங்க தூண்டி விட்டு அதை வேடிக்கை பார்ப்பாங்க சார். அந்த அம்மா பார்க்க எங்கேயுமே இந்த 300 ரூபாய்க்கு கிடைக்கலையா? ஓ, ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு போலகுது. என்ன அது? அதில் ஒரு சுகம் சார், அதில் ஒரு சுகம். நான் என்ன கேட்குறேன், இவங்க சொன்னதில் பெண்கள் பொதுவாக பாக்கெட்டை பார்த்து செலவு பண்ணணுமே தவிர பக்கத்து வீட்டு பார்த்து செலவு பண்ணக்கூடாது. நான் கற்றுக்கிட்டது அதுதான். செலவில் 2 விஷயம் இருக்குது தம்பி. கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. தேவையானவற்றுக்கு தேவையான செலவு செய்வது செலவே இல்லை, அதுதான் சிக்கனமான வாழ்க்கை. அதை விட தேவையை கூட வேணான்னு நினைக்கிறேன் பார்த்தியா, அதுதான் கஞ்சத்தனம். அம்மா சொன்னாங்களே, கடைசியில் சொல்லும்போது ஹோட்டலுக்கு போனால் கூட நாங்கள் 2 பேராக தான் போவோம், நான் 7-8 பேர் போக மாட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹோட்டலில் சாப்பிட்டுங்கிறாங்க சார். அவன் சொல்கிறான், பாரு வாரம் ஹோட்டலுக்கு வர்றது ஒன்றும் நமக்கு செலவு கட்டுப்படி ஆகலை, ஓவர் ஆகுது. இந்த வாரத்துலேருந்து ஹோட்டலுக்கு வர்றதை விட வீட்டிலே சமைக்கலான்னா. சரி, ஆமாம் நானும் யோசித்தேன், செலவு கூடின்னு தான் போகுது, அடுத்த வாரத்துலேருந்து நான் மட்டும் வரேன், நீ வீட்டிலே இரு. யாரோ ஒருத்தர் செலவு கரைச்சா சரி தான் இருந்துச்சு அந்த அம்மா. இப்படி பொதுவாக பார்த்தோம்னா பெண்களுக்கு 4-5 விஷயம் இருக்குது சார். அலங்காரத்தில் பெரிய உடையவங்க, அழகுப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஆடம்பரத்தை விரும்புகிறவங்க, லக்ஸூரி லைஃப் வாழ்கிறாங்கன்னு நினைக்கணும்னு விரும்புகிறவங்க. அழகு சாதனங்களே எத்தனை தெரியுமா? 48 வகையான அழகு சாதனங்கள் பெண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கு மிஞ்சி போனால் அந்த டை ஒன்று தான் இருக்குது. ஆமாம், இந்த அம்சங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது சார். உண்மையிலே இருக்குது. எதை செய்தாலும் ஒரு மற்றவர்கள் பாராட்டணும், மற்றவர்கள் பெருமைப்படுத்தணும், கொஞ்சம் உயர்ந்த உடைகளை உடுத்தணும், ஆடம்பர உடைகளெல்லாம் வாங்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட ஆமாம் அதே நகை அதே புடவை இதை கட்டி நான் எத்தனை கல்யாணத்துக்கு போய் வர்றது? அவன் அதே வேஷ்டி அதே சட்டை தான். அவன் ஒரு நாளும் வருத்தப்பட்ட வரலாறே கிடையாதுங்க. அதனால தான் பெரும்பாலும் நாங்கள்லாம் வெள்ளை சட்டை போடுறதுக்கு எது காரணம்? இது ஒரே நிறமாக இருக்கும். நீங்கள் 1000 கல்யாணத்துக்கு போனாலும் எவனும் கேட்க மாட்டான். போன வாரம் ஒரு வெள்ளையாக இருந்தது, இந்த வாரம் வேறு ஒரு வெள்ளை. ஏன் தெரியுமாம்மா? பொதுவாகவே ஆண்கள் தன்னை உணர்ந்து கொண்டவன். அதனால தான் ஆண்களில் ஞானிகள் வந்திருக்காங்க. ஏன்? நான் ஆத்மார்த்தமாக வணங்குகிற இதய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் இன்றைக்கும் ஆன்மஸ்வரூபத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கிற அந்த மகான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டுமென்றால், இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள்.
இதில் ஆர்ப்பாட்டமே வேண்டாம் சார். ஆர்ப்பாட்டம் நம்முடைய இயல்பை உணர்ந்தவர்கள். அதனால தான் பட்டினத்தார் அது இது பெண்கள் ஏதாவது சாமியாரா துறவா போயிடும். அவங்களால போனவங்க தான் அதிகம். எனக்கு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியில் இடத்துல அதிக ஈடுபாடு உண்டு. வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று வளமான வார்த்தையையும் சொன்ன அதே மகரிஷி சொன்ன வார்த்தை தெரியுமா? ஆசை சீரமைப்பு. உலக அழிவுக்கு காரணம் ஆசைப்படுவதுதான். ஆசையை ஒழித்து விட வேண்டும் என்று தான் புத்தர் சொன்னார். நானே கேள்வி கேட்டேன் இந்த பையனை, புத்தர் எதற்கு ஆசைப்பட்டார்? அவன் எழுதிக்கிறான், ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சார், ஆசைப்படாமல் வாழ்க்கை கிடையாது. தனி மனிதனாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் ஆசைப்பட்டு தான் தீர வேண்டும். ஆசா நிகழும் துகளா எனபின் பேசா அனுபூதி பிறந்தது வேணு அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிறார். இந்த ஆசை என்ற சங்கிலியால் கட்டப்பட்டு தான் இந்த மனம் முன்னும் பின்னும் அசைகிறது. அளவோடு அசைந்தால் அது தேவையான செலவு, அளவுக்கு மீறி அசைந்தால் அதுதான் அனாவசியமான செலவு. பெண்களுக்கு திறமை இருக்கிற மாதிரி அவனே கேட்குறான், வீட்டுக்காரனே கேட்குறான், நான் உன் ரேஞ்சுக்கு புடவை எடுக்கிற உங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் குறைஞ்ச விலையில் எடுக்கிற. ஐயோ சும்மாரியா, எங்கள் அம்மா 2 தடவை கட்டிட்டு எனக்கே கொடுத்துரும். உன் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா என் நாத்தனார் தான் போகும். இந்த நுட்பம் எந்த டிக்ஷனரியும் கிடையாதுயா. இன்னொன்று சொல்லட்டுமா, என் பிள்ளை இங்கே தான் படிக்கணும், என் பொண்ணு இங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்படுறதே பெண்கள் தான். அதனால் என்ன ஆகுதுன்னா செலவுகள் கூடுது. இவன் சொல்லுவான், நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இதை கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா இருக்குது, இப்போ காலை உணவுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டிய வேலை கூட இல்லை, அங்கேயே போய் சாப்பிடுவான், அங்கேயே படிச்சுட்டு வருவான் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜ் மதியம் உணவு கொண்டாந்தார், அதுவும் இப்போ போடுறாங்க தொடர்ந்து அப்படின்னு அவன் 1000 சொல்லட்டுமா. இல்லை என் பிள்ளை அங்கே படித்தா தான் இது பண்ணி, நீ எங்கேயே படிச்சுட்டு வந்துட்ட, என் பிள்ளையாவது நல்லா படிக்க வேணாமா? ஏதோ ஒன்று கட்டையோ முட்டையோ என் காலம் ஓடி போச்சு, அவன் காலத்துக்கு நல்ல இடமெல்லாம் வரணும் இல்லையா அப்படின்னு அவனையும் ஒரு தாக்கி செலவை கூட்டி இப்படி சிக்கலை உருவாக்குறது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பெண்களே என்ற தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். நான் என்ன கேட்குறேன், பெண்கள் செலவு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை, இந்த ஆண்கள் செலவு பண்ணுறான்னம்மா சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, நாகரிகமாக பேச்சை அந்த 3 பெண் பிள்ளைகளும் அங்கே 6 மணிக்கு மேலே அங்கே போகிறான்னு நிறுத்திட்டாங்களே தவிர எங்கே போகிறான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. சார், தேனாம்பேட்டை சிக்னலில் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு, அங்கே ஒருத்தன் வந்து ஃபுல்லாக அடிச்சுவிட்டு காலி பாட்டில் கையில் வச்சு நிற்கிறான் சார், வீரஞ்சாலை மாதிரி நிற்கிறான். ஏய் டிராஃபிக்கே பிரச்சனை ஆகுதுடா போடான்றா, அது ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான் சார். அவன் டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு கடுமையாக கோவம் வந்து வாடான்னு இருக்கிறாரு, அப்பயும் வரமாட்டேன்றான் சார். டேய் காசு கொடுத்தானே வாங்கினேன், காசு கொடுத்தானடா வாங்கினேன், கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உட்காரிச்சு நாகரிகமாக சாப்பிட வேண்டியது தானே, இங்கேயே ஃபுல்லாக ஏற்றிவிட்டு இங்கே வெறும் பாட்டில் வச்சு நிற்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்துடுத்துன்னா என்ன அப்படி அவசியம்? மூடி தொலைஞ்சு போச்சு. நமக்கு அது சின்ன காரணம், அவனுக்கு அது பெரிய காரணம். நியாயமாக பார்த்தா மூடி தொலைஞ்சு போச்சு, அது இருந்துன்னா மூடி வச்சுருந்துருப்பான், அது கீழே ஊற்றிக்க போகுதுன்னா அவன் ஊற்றிக்கினான். இப்போ நகை சீட்டு, அது பாத்திர சீட்டு, அந்த சீட்டு, இவங்க சூதாட்டத்தில் சீட்டு எல்லாம் ரைட்டு தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு பழக்கம் நிறைய இருக்குது. இப்போ நண்பர்களோடு போய் சேர்ந்து செலவழிக்கிறது, இவங்க சொன்னதில் எந்த விதமான தப்பு இல்லையா? ஆர்ப்பாட்டம், ஒரு பைக் எடுத்துன்னு ஊர் உலகமெல்லாம் சுற்றுறது, எவ்வளோ பெட்ரோல் செலவு, ஒரு பொறுப்பாவது அவனுக்கு இருக்குதா? அழகாக சொன்னாங்க. பொண்ணுங்க புஸ்தகம்லாம் பாருங்களேன், நான் 36 வருஷமாக அவனை கேட்குறதே கிடையாது. நோட்டு எடுத்துன்னு வாடான்னு சொல்லவே மாட்டேன், அது எங்கேருந்து எடுத்தாந்தே தானே கேட்குறதுக்கு. நோட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதையும் இருக்க மாட்டான் சார் அவன். பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை சார், சிக்கனமாக வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பதை பிரபஞ்சத்துக்கு சொல்லி கொடுத்தது ஒரு பெண் குழந்தையாகத்தான் இருக்குமே தவிர ஆம்பளை பிள்ளை.
யாரும் அப்பா எழுதி வச்சுக்கிறாரு, யார் தவறு செய்தாலும் இந்த உண்டியில் ₹1 போடணும், யார் தவறு செஞ்சாலும் இந்த உண்டியில் ₹1 போடணுன்னு. சார் 6 மாதமாக அந்த உண்டியல் ஃபுல் ஆகிட்டுது சார். 6 மாதத்துக்கு பிறகு பார்க்குறான், அந்த உண்டியில் எடுக்கிறாரு, லேசாகுது. அப்புறம் பார்த்தா அது உள்ளே ₹1 தாங்குது. பையனை கூப்பிட்டு கேட்டார், அப்பா மொத்தத்தையும் எடுத்துங்கண்ணே, தப்பு செஞ்சால் ₹1 போடணும்னு சொன்னீங்கல்ல, இந்த தப்புக்கு நான் ₹1 போட்டான்றான் சார். இந்த குறுக்கு வித்தையெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். பெண்களும் செலவு செய்கிறாங்க, ஆண்களும் செலவு செய்கிறாங்க. செலவினங்கள் என்று வரும்போது அவசிய செலவு, அனாவசிய செலவுன்னு 2 வகையாக பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு ஒரு தீர்ப்பே நம்ம சொல்ல முடியும். அப்போ அனாவசிய செலவுகளை யார் அதிகமாக பண்ணுறாங்க, அவசிய செலவை யார் பண்ணுறாங்க? எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலலாம் ₹19 சார் பவுனு, இன்றைக்கி 56,000 போயிட்டு. நான் கேட்குறேன், அன்றைக்கி ₹19 வாங்கின ஒரு சவரன் நகை இன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ளே மரபு வழியாக பாதுகாக்கப்பட்டு வந்தால் இதனுடைய விலை இன்றைக்கி 56,000 எட்டி இருக்குது. ஆனால் இவன் செஞ்ச செலவுலாம் கணக்கு போட்டு பாருங்கள், புகையாக விட்டு அது போய் சேர்ந்தது. ஏண்டா போட போகிறேன்னா மனசு சரியில்லைன்னு போனேன்னா, மனசு சரியில்லைன்னு அந்த மருந்தை தேடி போய் உடம்பும் சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்து அதுக்கும் செலவு பண்ணி மறுபடியும் சீர்படுத்துகிற ஒரு அவல நிலையை உருவாக்கி கொள்ளுகிறான் என்றால் பெண்களுக்கு பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால்தான் சேர்த்து வைக்கிற பொருள் சிறப்பு அவங்களுக்குது. அதனால்தான் சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவன் 6 100 ஆக்குவாக செல்லக்கண்ணுன்னு பட்டுக்கோட்டை பாடினா இவன் 100 ஆறாக்கிடுவான் இல்லையா? அப்படி நம்ம ஒரு கோணத்தில் பார்க்கணும் சார். ஆக மொத்தத்தில் அப்படி பார்க்குற போது இங்கேயும் செலவு இங்கேயும் செலவு தவிர்க்க முடியாது. ஆனால் பெண்கள் செய்கிற செலவு என்பது திரும்ப ஒரு காலகட்டத்தில் அதுவே வரவாகிறது. ஏன்னா வாங்கி வச்ச பொருளுடைய விலை ஏறுது, வெள்ளி வாங்கினாலும் விலை ஏறுது, தங்கம் வாங்கினாலும் விலை ஏறுது, மனை வாங்கினாலும் விலை ஏறுது, வீடு கட்டினாலும் விலை ஏறுது. அந்த அத்தனைக்கும் காரணம் அவளுடைய வற்புறுத்தல் தான் காரணம் என்றால் ஒரு பெண்ணினுடைய செலவினங்கள் அத்தனையும் எதிர்காலத்தில் வரவினங்களாக மாறுகிற காரணத்தினால் இது அவசிய செலவு, இது அனாவசிய செலவு, இது ஒன்று கூட திரும்பி உதவாது. ஆகையினாலே அதிகமாக செலவு செய்கிற அந்த கணக்கீட்டில் வைத்து பார்க்கிற போது அதிகமாக செலவு செய்பவர்கள் ஆண்களே என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.